உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி அணை நீர் திறப்பு விவகாரத்தில் அதிகாரிகளின் தன்னிச்சையான போக்கை கண்டித்து பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் விவகாரத்தில் முறையான ஆலோசனை நடத்தப்படவில்லை என கூறி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அணையில் உள்ள குறைந்த அளவு நீரை முதலில் பொதுமக்களின் அத்தியாவசிய குடிநீர் தேவைக்கு மட்டுமே திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கரூர் கடைமடை பகுதி வரை சென்றடையவும் இனிவரும் காலங்களில் விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியே முடிவெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. அரசு அதிகாரிகள் அமராவதி ஆற்றில் இருந்து தண்ணீர் திறந்து விடும் பொழுது விவசாயிகளை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக சுய முடிவாக எடுப்பது இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். அமராவதி ஆற்று பாசன விவசாயிகள் சார்பாக 4 விவசாய சங்கங்கள் இங்க கொண்டிருக்கு. 4 விவசாயிகள் 4 பிரிச்சிருக்கிறாங்க. அதிகாரிகள் பரிந்துரை செய்யப்படுகின்ற பொழுது இந்த 4 விவசாயிகள் 4 பாசன விவசாயிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை செய்து அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே அரசுக்கு இவங்கள் பரிந்துரை செய்தால் இந்த பிரச்சனை வருங்காலத்தில் வராது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி அணை நீர் திறப்பு விவகாரத்தில் அதிகாரிகளின் தன்னிச்சையான போக்கை கண்டித்து பொதுப்பணித்துறை அலுவலகத்தை விவசாயிகள் முற்றுகையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் விவகாரத்தில் முறையான ஆலோசனை நடத்தப்படவில்லை என கூறி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிகாரிகளிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அணையில் உள்ள குறைந்த அளவு நீரை முதலில் பொதுமக்களின் அத்தியாவசிய குடிநீர் தேவைக்கு மட்டுமே திறக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ள விவசாயிகள் அணையிலிருந்து திறக்கப்படும் நீர் கரூர் கடைமடை பகுதி வரை சென்றடையவும் இனிவரும் காலங்களில் விவசாய சங்கங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியே முடிவெடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. அரசு அதிகாரிகள் அமராவதி ஆற்றில் இருந்து தண்ணீர் திறந்து விடும் பொழுது விவசாயிகளை கலந்து ஆலோசிக்காமல் தன்னிச்சையாக சுய முடிவாக எடுப்பது இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம். அமராவதி ஆற்று பாசன விவசாயிகள் சார்பாக 4 விவசாய சங்கங்கள் இங்க கொண்டிருக்கு. 4 விவசாயிகள் 4 பிரிச்சிருக்கிறாங்க. அதிகாரிகள் பரிந்துரை செய்யப்படுகின்ற பொழுது இந்த 4 விவசாயிகள் 4 பாசன விவசாயிகளையும் அழைத்து ஒரு ஆலோசனை செய்து அந்த பரிந்துரையின் அடிப்படையிலே அரசுக்கு இவங்கள் பரிந்துரை செய்தால் இந்த பிரச்சனை வருங்காலத்தில் வராது. உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.